ஜாய் மெட்டல்டாவுக்கு கர்நாடகா பிரான்ச்சுக்கு வேலை நிமித்தமாக போக வர ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அங்கே ஒருத்தர் அங்கே பழக்கமாக வர்றாரு. அங்கே உள்ள மேனேஜரு, அவர் பேர் நாகேஷ். அவருக்கும் ஜாய் மெட்டல்டாவுக்கும் கள்ளத்தொடர்பு ஆகி போச்சு. லோகேந்திரன் ஊரில் இல்லாத போதெல்லாம் அவனை வரவழைச்சி வீட்டிலேயே உடலுறவு கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. பாட்டி மயிலாத்தா அவங்க பார்த்துட்டாங்க. 2 பேரும் உடலுறவு கொண்டது. வயசான பாட்டி தானேன்னு சொல்லி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே எங்கே வெளில சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லி கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதியே கோவையில் ஒரு இளம் பெண் அவங்க கள்ளக்காதலனுக்காக ஒரு மூதாட்டியை கொன்று அதை இயற்கை மரணமாக சித்தரிச்சிருக்காங்க. திருப்பி கணவரை கொல்ல முயற்சி பண்ணும்போது மாட்டிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு சார்? கோவை மாவட்டம் அன்னூர் அடுத்து உள்ள கஞ்சப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அஃபென்ஸ் நடந்தது. இந்த மேற்படி அட்ரஸில் உள்ள கஞ்சப்பள்ளியை சேர்ந்த லோகேந்திரன் 33 வயசு, ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் இருக்குல்ல, அதில் வேலை பார்க்குறாரு. அவருடைய ஒய்ஃபு ஜாய் மெட்டல்டா, அவங்க இன்னொரு ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. நல்லபடியாக தான் எல்லாம் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஜாய் மெட்டல்டாவுக்கு கர்நாடகா பிரான்ச்சுக்கு வேலை நிமித்தமாக போக வர ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அங்கே ஒருத்தர் அங்கே பழக்கமாக வர்றாரு. அங்கே உள்ள மேனேஜரு, அவர் பேர் நாகேஷ். அவருக்கும் ஜாய் மெட்டல்டாவுக்கும் நல்ல டீலிங் வளர்ந்து போச்சு. கள்ளக்காதல் ஆகிப்போச்சு, கள்ளத்தொடர்பு ஆகிப்போச்சு. இது அடிக்கடி கஞ்சப்பள்ளியில் ஹோட்டல் எடுத்து இது என்ன சொல்கிறது, இந்த லேடினா நான் இதுமாரி ஃபினான்ஸ் வேலை போகிறேன், எப்படி ஏதாவது உல்டான்ஸ் கதை தானே, வெளில வேலைக்கு போகல ஏதாவது போய் சொல்ல வேண்டியது தானே, சொல்லிட்டு அடிக்கடி நாகேஷை வந்து கஞ்சப்பள்ளிக்கு வரவழைச்சி இவங்க ஹோட்டலில் அறை எடுத்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே தெரிஞ்சு போயிருந்தான். 4 பேர் சொல்லுவாங்க தானே, அவங்க பொண்டாட்டி அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போய் ஒரு கட்டத்தில் ஒரு நாள் லோகேந்திரன் என்ன பண்ணியிருக்காரு, இது கர்நாடகாவில் இருக்குன்னு சொல்லியிருந்திருக்கு. கர்நாடகாவில் பேங்க் வேலையாக வந்திருக்கேன். வீடியோ கால் பண்ணக்குள்ளே மாட்டிக்கிறது, இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி. அப்புறம் தெரிஞ்சு போயிடுது விஷயம். தெரிஞ்சது பிறகு அந்த லாட்ஜோட அவுட்லெட்லேருந்து பார்த்துட்டு இந்த லாட்ஜ் தான் கெஸ் பண்ணி கையங்கலமாக பிடிச்சிடுறாரு. பிடிச்சி 2 ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு இந்த தகவலை பரிமாறுறாரு. இந்த மாதிரி என் பொண்டாட்டியை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லி 2 பேருக்கும் வேலை போயிடுது. யாருக்கு? ஜாய்க்கு மெட்டல்டாவுக்கும் வேலை போயிடுது, நாகேஷுக்கும் வேலை போயிடுது. இதில் என்ன ஆகி போகுதுன்னா, கொஞ்ச நாள் இவங்க 2 பேரும் தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. கூப்பிட்டு கண்டிக்கவும் வேணாம். ஆமாம், எப்படி தானே பிரச்சனை ஆகிட்டுல. அது கொஞ்ச நாளைக்கு தொடர்பு இல்லாமல் போகிறதில்ல, கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறது, அப்புறம் சேர்ந்துக்கலாம், டபுளாக சேர்ந்துக்கலான்னு. அப்புறம் லோகேந்திரன் ஊரில் இல்லாத போதெல்லாம் அவனை வரவழைச்சி வீட்டிலேயே உடலுறவு கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதுதான் ட்விஸ்ட்டு. அந்த பாட்டி மயிலாத்தா அவங்க பார்த்துட்டாங்க. 2 பேரும் உடலுறவு கொண்டது. வயசான பாட்டி தானேன்னு சொல்லி இவங்க பண்ணிட்டுருக்காங்க. அவங்க பார்த்துட்ருக்காங்க. பார்த்தோன்னே எங்கே வெளில சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லி கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதியே துணியால் சுற்றி கழுத்தை இறுக்கி கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிவிட்டு வயசானவங்க தூக்கத்தில் செத்துட்டாங்கன்னு சொல்லி கதையை முடிச்சுட்டாங்க. நாகேஷும் ஜாய் மெட்டல்டாவும் தான் கொலைக்காரவங்க. 2 பேரும் தான் கொலை பண்ணது. ஆனால் எஸ்கேப் ஆகணும். பாட்டியை பாரு எவ்வளோ பேர் வயசாகி செத்துருச்சுன்னு சொல்லி பாட்டியை கொண்டு போய் ஃபயரிங் பண்ணி வயசானா சந்தேகம் வந்திருக்கும். வயசாயிடுச்சுலன்னு. வயசானவங்க தான் ரொம்ப பாதுகாக்கணும். சீனியர் சிட்டிசன் நாட்டில் ரொம்ப உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அப்புறம் அவங்கள கொண்டு போய் அடக்கெல்லாம் பண்ணிடுறாங்க. அப்பையும் வந்து இவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு புருஷன் லோகேந்திரன் பெரிய இடைஞ்சலாக இருக்கான். எங்கே ஃபோனில் பேசினாலும் சந்தேகப்படுறான்னு சொல்லிட்டு, சரி புருஷன் லோகேந்திரனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுருவோம், இன்னும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ரோட்டில் இருந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ரோட்டில் டிஸ்கஷன் பண்ணி அந்த ரோந்து போலீஸ் போவாங்க பாருங்கள், அந்த 100 போலீஸ் ரோந்து நைட் பீட்டு போவாங்கல்ல, யார் 2 பேரும் பேசிகிட்டு இருக்குது என்ன ஏதுன்னொன்னே இவங்க முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்காங்க. சரி இது எதை விஷயமாக தெரியுது, சரி வாங்க 2 பேரும் வண்டியில் ஏறுங்க, உங்களை வேறு மாதிரி தான் விசாரிக்கணும்னு சொல்லி அன்னூர் ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிச்சிருக்காங்க. விசாரித்தோன்னே அப்போ தான் உண்மையாக சொல்கிறாங்க, நாங்கள் இதுமாரி எங்கள் புருஷன் லோகேந்திரனை கொலை பண்ணுறதா பிளான் பண்ணோம். இவர் நாகேஷ் வேறு யாரும் இல்லை, பேங்க் மேனேஜர் தான், எங்களுக்குள்ளே கள்ளக்காதல், நாங்கள் ஏற்கனவே ஒரு கொலையும் பண்ணியிருக்கிறோம், அந்த கொலையும் சேர்த்து தான் அதில் டிஸ்கஸ் பண்ணோம், அந்த மெத்தட்லேயே லோகேந்திரனை முடிச்சிருவோமா அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோன்னு சொல்லக்குள்ள தான் போலீஸாருக்கு தூக்கி போடுது. அப்புறம் லோகேந்திரன் வரவழைச்சி விசாரித்து பார்த்தா தெரியுது, அந்த பாட்டியை அவங்க கொன்று இவங்க தான் பண்ணது, காலி பண்ணதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு கொலை வழக்கு பதிவு பண்ணி இப்போ விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தா நம்ம கள்ளக்காதல் மாடலில் வந்து நிறையா பார்த்துருக்கோம். ஒன்று புதுசாக இல்லை, நிறைய பற்றியெல்லாம் பேசியிருக்கோம் கொண்டிருக்கோம். ஆனால் வீட்டில் ஒரு வயசான பாட்டி பார்த்துட்டு அது கையில் காலில் விழுந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சமாளித்து கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க எடுக்கிற டிசிஷன் பாருங்கள், கொலை அளவுக்கு போகிறாங்க. பாட்டியெல்லாம் முதிர்ந்தவங்க தானே, வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்தவங்க, சரி இனிமேல் தப்பு பண்ணாமல் இருடின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க அதை செய்யலை, கொலையே முடிச்சாச்சு.
கொலையை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. நேற்று பெட்ரோல் வரலன்னா 23ஆம் தேதி பெட்ரோல் வரலன்னா லோகேந்திரனுக்கும் பாயசமாயிருப்பான், சோழியை முடிச்சு விட்ருப்பாங்க. அதனால் அந்த கள்ளக்காதலுடைய மர்டர் ரேட்டிங்ஸு அதிகமாக இருக்குது. இந்தியாவிலேயே கள்ளக்காதல் வந்து நம்பர் 1 இருக்கிறது தமிழ்நாடு, குறிப்பாக காஞ்சிபுரம், 2வது மத்திய டெல்லி, 3வது ஹரியானா. அப்புறம் நம்ம எதில் ஃபஸ்ட்டில் இருக்கோம்? கள்ளக்காதல். இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் ஃபஸ்ட்டில் இருக்கும். கள்ளக்காதல்ங்கிறது எல்லா இடத்துலையும் எல்லா காலங்கள்லையும் இருந்திருக்கு. அதாவது சில இடங்களில் அது கண்டும் காணாமல் இருக்கிற குடும்பங்கள் அப்படியே ஓடுது. முதல் விஷயம் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன சலிப்புத்தன்மை இருக்கும். இந்த உலகத்தில் ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்கும். சாதா ஃபோனை விட ஆப்பிள் ஃபோன் நல்ல ஃபோனாக தான் தெரியும். அது ஒன்று வந்து வெர்ஷன் தானே. அப்போ வேலை செய்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அந்யோன்ய பழக்க வழக்கம். ஒரு பொண்ணை கவுக்கிறதுக்கு என்னம்மா பெரிய அறிவாமா வேணும்? ரொம்ப அழகாக இருக்கீன்னு சொன்னாலே போதும், பொண்ணு விழுந்துட போகுது. அது ஏதாவது வீட்டில் உள்ள துன்பங்களை வந்து வெளில சொல்லுவாங்க எல்லார் வீட்லேயும். உங்களுக்காக பிரச்சனை, உங்களை அதுமாரி அவர் டார்ச்சர் பண்ணுறாரு, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சோகம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், அப்படியே போட்டு டியூன் பண்ணி கொண்டு வர்றது தான். ரெண்டாவது நான் இன்னொன்று இப்போ பார்க்குறேம்மா, இப்போ அது ஒரு பெரிய தவறாக படலையோ அந்த சமுதாயத்தில்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐயம் எழுது. கள்ளக்காதல் ஒரு பெரிய லெவலில் அஃபென்ஸாக யாரும் பார்க்கல. நீதிமன்றமே யாரை வேணாலும் விருப்பப்பட்டு போனால் தப்பு இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. கோர்ட்டு 1000 சொல்லுமா, நம்ம அதை செய்ய முடியாதுல்ல. வாழ்வியல்னு ஒன்று இருக்குது. இப்போ கொலையாயிட்டேன், இப்போ எந்த நீதிமன்றத்தில் போய் நிற்பீங்க? சரி, யார் வேணுமோ யார் கூட வேணுமோ வாழலான்னு கோர்ட்டு சொல்லிச்சு. நீங்கள் உங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றேன், பாட்டியை கொல்ல சொல்லிச்சா? கொலை பண்ணிவிடுங்க, யாராவது பார்த்துட்டா கழுத்து நினைச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கா? இல்லை. அதுக்கான சூழலியல் இங்கே இல்லைம்மா. கோர்ட்டு வந்து ஆர்டரை சொல்லுது, பை ஆர்டர் சொல்கிறாங்க. பட் அதை எக்ஸிக்யூஷனுங்கிறது நம்ம பண்ணி பார்க்க முடியாதுல்ல, நம்ம அதுக்காண்டி நடைமுறைப்படுத்தி பார்க்க முடியாதுல்லம்மா. கள்ளக்காதலை வந்து அஃபென்ஸாகவே பார்க்கலாமா இப்போ யாரும்? நம்ம வந்து கிட்ட பார்த்தோம், 2 குழந்தைங்களை கொலை செஞ்சவங்களுக்கு பார்த்தோம், அதெல்லாம் ரொம்ப அநியாயம். என்ன இந்த பாட்டி கொண்ட மாதிரி தான் அந்த அநியாயமும், அதுவும் அநியாயம்தான். அப்புறம் நிறைய சம்பவங்கள் நம்ம கள்ளக்காதலை பற்றி நடந்த கொலைகள். மோஸ்ட் ஆஃப் ஆல் கள்ளக்காதலில் வந்து கொலை நடக்குமா, அது உறுதியாக சொல்கிறேன். கள்ளக்காதலோட எக்ஸ்டெண்ட் வந்து கொலையில் போய் நின்றோம். எப்படின்னா 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, அந்த ஃபீமேல் வந்து ஒரே நாளில் நல்லவங்களாக மாறிடுவாங்க, நான் எதுவுமே பண்ணல, அவன் தான் குடும்பத்தை கலைச்சான்ருவாங்க. ஃபீமேலும் ஹஸ்பண்டும் சேர்ந்து கள்ளக்காதலில் கொலை பண்ணலாம் உண்டு. ஃபீமேலும் ஹஸ்பண்டும் சேர்ந்து கள்ளக்காதலில் கொலை பண்ண காத்துக்கிட்டு இருந்து கடைசியாக கள்ளக்காதல்னா அந்த ஃபீமேலை சேர்ந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணவங்க உண்டு. யாருக்கு இங்கே திட்டம் திட்டிருக்காங்கன்னு தெரியாது, செகண்டில் திட்டமே வேறவா இருக்கும். இதுமாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நேற்றைக்கு கூட அசோக் நகரில் அசோக் நகரில் ஒரு மர்டர் நடந்திருக்கம்மா, இதே இல்லீகல் இன்டிமேசி தான்மா. அதனால் இல்லீகல் இன்டிமேசி வந்து அதாவது இருக்கக்கூடாது இந்த சமுதாயத்தில் அப்படின்றது முதல் விஷயமா எல்லாரும் மனசுலையும் அது இருக்கணும். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் தப்பு தான். எவ்வளோ நேரத்து சுகமாக அதெல்லாம் என்ன வந்துட போகுது, என்ன கிடைச்சிட போகுது உங்களுக்கு? வந்து ஒரு கணவன்னா அவன் உங்கள் வீட்டுக்கு சம்பாரித்து கொடுக்குறான், உங்கள் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கிறான், வளர்க்குறான், அப்படிங்குள்ள அவனுக்கு ரைட் லாயில் நம்ம இருக்கணும். ஒரு மனைவியை அதே இன்னொன்று சொல்கிறேன், ஒரு 4 பேருக்கு முன்னாடி அவங்கள டீஸ் பண்ணுறது, 4 பேருக்கு முன்னாடி அடிக்கிறது, அவங்கள ஒரு தரக்குறைவாக நினைக்கிறது, அது வந்து ரொம்ப தப்பு. அது இந்த கள்ளக்காதலுக்கு வழிவகுக்கும். முதல்ல எதுக்காக வேண்டி வழிவகுக்குதுன்னு சொல்கிறோம். உங்களை 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தக்குள்ள உங்களை யாராவது அன்பாக பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? இது இயல்பு தானம்மா. என்னை புகழ்ந்தால் எனக்கு பிடிக்கும் தானே, இது மனித இயல்பு. புகழ்ச்சிக்கு மயங்காதவர் யார் இருக்காம்மா? நாய்க்குட்டியே நாய் இருக்குல்ல, நாய் அதை நல்லா புகழனை கொஞ்சங்களை வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப குழஞ்சி கிடக்கும் பேசாமல் உண்டு தானே. புகழ்ச்சிக்கு வழங்காமல் யார் இருக்கா? நேற்று கூட சொன்னாங்க, பச்சை புள்ள இருக்குல்ல, பச்சை புள்ள, அதுக்கிட்ட ஒரு டிவி ரிமோட்டை பிடிங்கி வைங்க, அது ஒன்றிட்டு தான் அழுது புரண்டு வாங்கும், வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டு தூக்கி போட்டு வேறு வேலைக்கு போயிடும். கரெக்டு தானே? டிவி ரிமோட்டை உடச்சிடாமல் பத்திரமா வச்சுக்கப்பான்னு சொல்லி கொடுத்து குழந்தைய வளர்க்குறோமா? இதான் ரிமோட்டு, இதுதான் டிவியை மாற்றலாம், இந்த மாதிரி பேட்ரி, இதுலேருந்து சென்சார் போகுது, இப்படி மெதுவாக வச்சு யூஸ் பண்ணு, மைல்டாக வச்சுக்கோப்பான்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லி கொடுத்துருக்கோமான்னு கேட்குறேன். இல்லை, இல்லவே இல்லை. ஏன் இல்லை? இல்லவே இல்லை. நம்மளே அப்படி வளரலை, யாருமே அப்படி வளரலை. அப்போ ஒரு கள்ளக்காதல் தவறு நடந்து போச்சு அப்படின்னா அதை நாசுக்காக டீல் பண்ண மாட்டுறாங்கன்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்குது. இப்போ ஒரு மனைவி தப்பு பண்ணுறது ஒரு கணவன் தெரிஞ்சிருதுன்னா குடும்பம் ரொம்ப முக்கியம், குழந்தைங்க முக்கியம், நம்மளோட மட்டும் போகலாமா, எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்லம்மா. அப்போ அந்த மனைவிகிட்ட நாசுக்காக ஹேண்டில் பண்ணலாம் தானே. கூப்பிட்டு கண்டிச்சிருக்காருல, அதான் அது முடிஞ்ச அளவு நாசுக்கானா நீங்கள் அலுவலகம் வரையும் போய் வேலை வரையும் போக வச்சுட்டீங்க. நாசுக்கானா கொஞ்சம் நல்லது நடந்துருச்சு எந்த புரிய வச்சுருக்கலாம்ல, இதெல்லாம் வந்து சரியாக வருமா அப்படின்னு. அதுமாரி பொழுதனைக்கு சந்தேகம் பிடிக்கிறவங்களோட நீங்கள் குடும்பம் நடத்த முடியாது. அது சந்தேகங்கிறது நோய், மென்டல், அவன் மென்டல் சைக்கோ, அவனோட நீ குடும்பம் நடத்த முடியாது.
பெண்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஆண்கள் இப்போ ஒரு பெண்ணு மட்டும் தப்பு பண்ண முடியாதுல்ல. நாகேஷுங்கிற ஒருத்தனை யாருமே பேச மாட்டேங்கிறோம் ஐயா. பேங்க் மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தாலம்மா, அவனையாமல் நம்ம குற்றவாளியாக சொல்ல மாட்டோம். அவனும் இங்கே அக்யூஸ் தானே. ஒரு பொம்பளை மட்டுமா தப்பு பண்ணிட்டா? ஒரு ஆணும் வேணும் தானே அதுக்கு. அப்போ நாகேஷ் அந்த பேங்க் மேனேஜரு அவனும் ஒரு குடும்பத்தை சூறையாடி இருக்கக்கூடாதுல்ல. கொலவரை இப்போ எல்லாரும் மீதையும் போயிட்டா பாட்டி செத்து போச்சு. லோகேந்திரனுக்கு பொண்டாட்டியில் ஜெயிலுக்கு போயிட்டு. பட் அப்ரோச் பண்ணது வந்து ஜாய் மெட்டல்டா தானே. அப்ரோச்சு பெண் அப்ரோச் பண்ணாலும் ஒரு ஆண் ஒதுங்கி போகிற அளவுக்கான மனிதர்களாக இருக்கிறாங்களான்னு தெரியல, எனக்கு தெரியல. நீங்களே முடிவு பண்ணிடுங்க. நீங்கள் பொம்பளை பிள்ளை வேறு. ஆண் வந்து ரொம்ப எளிய உள்ளம் படுத்து வந்தோம்மா. ஒரு பொண்ணாக வாண்டடாக வந்து நம்மளை பார்க்கல, நம்ம இவ்வளோ அழகான இருக்கணுமா, நம்மளே பார்க்குதா, அப்போ நம்ம மட்டும் ஏன் விடுவானே? சத்யராஜ் சொல்லுவாரா இல்லையா, நெருப்பத்திக்கு சொன்னால் கருக்குன்னு இருக்கும், தேடு தானே ஒரு கிளாஸ் அடிப்போன்னு கல்யாணம் பண்ணிட்டேன்னு அமைதிப்புள்ள சொல்லுவார் பாருங்க. இந்த மணியை ஜாதகத்தில் ஓட்ட சட்டையாக இருக்குன்னா சரி, அப்புறம் ஏதோ மலையாளம் மந்தூரி தேய்ச்சி நமக்கு அதில் ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் நெருப்பத்திக்கு சொன்னால் தான் கருக்குன்னு இருக்கும், தேடு தானே ஒரு கிளாஸ் அடிப்போம். அதில் விடிய விடிய பிரம்மச்சாரியாக இருந்து விடிய காலத்தில் சம்சாரி ஆகணும்னா நாட்டுக்கே சக்கரவர்த்தி ஆகிடலாங்கிறான். அடி கிளாஸ் ஒரு கிளாஸ் அடிப்போன்னு சொல்லுவார் சத்யராஜ். அது விளையாட்டான வசனம் இல்லைம்மா. ஒரு ஆணை ஒரு பெண்ணை அப்ரோச் பண்ணுவோம்ல, ஏன் விடுவானே? பழமொழியே சொல்லியிருக்காங்க, விருப்பமில்லை என்றால் கட்டிய மனைவியும் தொடாது, விரும்புன்று இருந்தால் யாரையும் விட்டு விடாதுன்னு சொல்லி கண்ணதாசனுடைய ஐயாவோட வரிகளே இருக்குதுல. விரும்பலாம் தொடாதரா, யாரையும் விரும்பினா விடாதரா அப்படின்னு சொல்லி. அப்படி தானே இருக்கு இன்றைய காலகட்டம்னு சொல்ல வர்றேன். இப்போ நிறைய கம்யூனிகேஷன் அதிகரிச்சிட்டோம்மா. முதல் விஷயம், ஆதி அந்தம்னு 1000 விளக்கம் இப்போ சொன்னேன். இது எல்லாத்த விட ஒரே ஒரு விஷயத்தில் முடிச்சிடுறேன். கூட்டு குடும்பம் நம்மள்ட்ட செதஞ்சு போச்சு. கள்ளக்காதல் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் இருந்தால் அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை அப்படி என்கேஜாகவே இருப்பீங்க. உங்களை வந்து சும்மாவே இருக்க முடியாது. ஐடியல் மைண்ட் இஸ் டெவில் பேரடைஸும்பாங்க. சும்மா இருக்கும் மூளை என்பது பேய்கள் வாழும் கூடாரமாகிடும். சாத்தான் தான் வசிக்குங்க. கூட்டு குடும்ப முறை அழிஞ்சு போச்சு. தனிமை 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 தனிமைன்னு அங்கே தவறுகளுக்கான அதிக நேரம் ஆகிடுது. மனச்சான்றோடு சொல்லுங்கள், மனசாட்சியோடு பேசுங்கள். ஒரு 24 மணி நேரம் நீங்கள் தனிமையாக இருங்க. உங்களுக்கு அப்போ எண்ணங்கள் என்ன தோணுதுன்னு மட்டும் சொல்லுங்கள். பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தான் தவறான எண்ணங்கள் தான் மைண்டில் தோணும். தனிமை ரொம்ப தவறானது. அதே தான் ஐசோலேஷன் ஆகிட்டு, ஃபேமிலி எல்லாமே தனிமைப்படுத்தப்பட்டுட்டு. ஒரு சின்ன சண்டைன்னா கூட்டு குடும்பமாக இருந்தால் காம்ப்ரமைஸ் பேச நிறையா பேர். டேய் என்னடா 4 பேர் முன்னாடி பொம்னாட்டியை கையை வாங்கிக்கிட்டு நீ என்னம்மா வாங்கி பேசிக்கிட்டே இருக்க, போமா உள்ள பேசாமல், எப்போடா அப்படிம்பாங்க. தனி குடும்பத்தில் யாரும்மா நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணுறது? நீயே சண்டை போட்டுக்கணும், குலைச்சிக்கணும், நீயே உன்னை ஆசுவாசப்படுத்திக்கணும். எப்படி முடியாது? ரெண்டாவது, புரட்சி, புண்ணாக்கு, புதிய மாற்றங்கள், புதிய குழப்பாடி, புதுசு எல்லாமே குழப்பமாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஏதோ ஒரு அப்டேட் ஆகிறோம், வெர்ஷன் ஆகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுற குழப்படி இது ஒரு காரணம். உண்மை தானே? நம்ம எதுவுமே இங்கே மாறாதுமா. நீங்கள் கள்ளக்காதல் பண்ணுறீங்க, அட்வான்ஸாக வந்துட்டீங்க, லிவிங் டுகெதர் பண்ணுறீங்க, நோச்சேங்க. கொலை பண்ணாமல் இருந்துட்டீங்களா? கொலை புதுசா பழசு தானே இது? அந்தளவுக்கு நம்ம ஒரு யூனிவர்சலான சொசைட்டி நம்ம மாறி இருக்கோம், அப்டேட்டட் சொசைட்டியாக இருக்குதுன்னு கேட்டாங்க. நம்மள்ட்ட 1008 பிரச்சனை இருக்குது. அதில் இந்த கள்ளக்காதல் பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆகிட்டு. இப்போ லவ் பண்ணாலும் பிரச்சனை தான், கள்ளக்காதல் பண்ணாலும் பிரச்சனை தான், எல்லாமே நமக்குள்ளே பிரச்சனைம்மா. அப்போ நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது உடையாமல் பார்த்துக்கணும். அது உடைஞ்சிதுன்னா குழப்பம்தான். வயிற்றில் பிள்ளையோடு போய் நியாயம் கேட்குறாங்கல்லம்மா. முதல்ல ஏமா உங்கள் வயிற்றுக்கு புள்ள வந்துச்சு? வயிற்றுக்கு புள்ள வச்சு இங்கே பாருங்கள், வீடியோ காலை பாருங்கள், நீங்களை அதை பாருங்கள், இதே பாருங்கள், எப்படி வயிற்றுக்கு புள்ள வந்துச்சுன்னு நான் கேட்குறேன். சூரிய பகவானா, குந்தி தேவியான்னு நீங்கள் புள்ள வந்துச்சுது? அதெல்லாம் இல்லை. அப்போ தவறுகளே செஞ்சுட்டு அப்புறம் அதை சரி பண்ணுறேன்ட்டு இறங்குறீங்க பாருங்கள், அது இன்னும் பெரிய டேஞ்சர் இல்லது. பட் அந்த இடத்துல மாட்டல அவங்க இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்காங்க. இப்போ 2வது இவங்க ரீஅசம்பிள் பண்ணாங்க பாரு, 2வது ஒரு திட்டமிடுதல் பண்ணாங்களா, அது எக்ஸிக்யூட் ஆகிருந்தால் லோகேந்திர காலி பண்ணியிருப்பாங்க, நிம்மதியாக வாழ்ந்துருப்பாங்க. யாருக்கா வேண்டி யார் சாவுறது? என்னங்க நெத்தம் புருஷன் பக்கத்தில் இருக்கவங்கள பொண்ணாட்டி எப்போ கொலை பண்ணுவான், படுத்து கிடக்க முடியும் பக்கத்தில்? அட்ஜஸ்ட் பண்ணி தாம்மா வாழணும். இந்த நைட்டு பெட்ரோல் நிறைய பேர் சொல்லுவான், சும்மா பெட்ரோலை போட்டுட்டு மரத்துக்கு கீழே தூங்குறாங்க. அவனெல்லாம் கண்டா வெல் தொடங்க முடிச்சு. பாவம், மழையிலையும் பனிலையும் வெயிலையும் சுற்றுறாங்கம்மா நைட்டு பெட்ரோலு. தவறுகள் எல்லா துறையிலையும் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு சின்ன விஷயத்தில் ட்ரிகர் ஆகி பிடிச்சிட்டாங்கல்ல. இன்றைக்கி ஒரு கொலையே வெளில அம்பலப்படுத்தியிருக்கிறாங்கல்லம்மா. அப்போ எவ்வளோ பெரிய சல்யூட் அவங்களுக்கு, தமிழ்நாடு போலீஸுக்கு. ஆனால் அவங்கள சும்மா புச்சின்னு ரைட் அடிச்சுட்டு போகிறாங்கல்லம்மா. அது வந்து நீங்கள் ஓரத்தில் என்ன ஓடிடுவோம் அக்யூஸ்ட். அதுக்கு வேண்டி தான் அப்படி போகிறது, ஸ்கூருக்காக விசில் அடிக்கிற மாதிரி. நைட் பேட்ரோல் ரைடில் எவ்வளோ பேரை பிடிச்சிருக்காங்கம்மா. சின்ன டிஸ்கஷன்லாம்
அப்படி தான் இந்த டிஸ்கஷன் பிடிச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.